ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆச்சி ராயல் சேமியா பாயாசம், அதாவது இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பிராண்ட் வந்து ஆச்சி, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 129 ப்ரைஸு. செய்முறை எல்லாமே விளக்கம் எல்லாமே அதிலே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதாக 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இது எப்படி இருக்குன்றதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இப்போ அதை இதில் நம்மளுக்கு கொட்டும் போதே தெரியும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சேமியா, சுகர் இருக்குது, ஏலக்காய் போட்டிருக்காங்க. எல்லாமே ஒன்று தான் இருக்குது. ஏலக்காய், முந்திரிலாம் பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ் பழம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து 1-2 தான் இருக்குது. இந்த பேக்லேயே எனக்கு 1 தான் இருந்தது. முந்திரி வந்து 2 இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தான் அப்புறமா செய்ய ஆரம்பித்தோம். ஏன்னா வாங்குறதுல எவ்வளோ இருக்குது, என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால தான் இதில் வந்து ட்ரை கோகனட் ஆட் பண்ணியிருக்காங்க. சுகர் இதிலே இருக்குது, இது போதுமானது. இப்போ வந்து பாலை நம்ம வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். ஒரு சின்ன பால் பாத்திரத்தில் தான் நான் வைக்கிறேன். உங்களுக்கு இது வந்து இதில் வந்து நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா அதுவே க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து பால் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா அதை வந்து நம்ம கிண்டி விடலாம். அப்போ தான் வந்து அப்படியே அது பொங்காது. இந்த டைம் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கலந்து விடலாம். இது வந்து கை விடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும் அப்படிலாம் இல்லை. இது கிண்டணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம அதை அப்படியே கிண்டி விட்டுறலாம். ஏன்னா சிம்மில் தான் இருக்குது. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்கல ஸ்டவ்வை. ஸோ இது 10 மினிட்ஸில் எப்படி குக் ஆகுது, எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு 5 மினிட்ஸ் ஆனோடனே தெரியும். அந்த பால்லாம் வந்து நல்லா திக்காக நல்லா ஒரு க்ரீமியாக இருக்குது. இதில் எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம டக்குன்னு யாராவது ஒருத்தவங்க, ஒரு ரிலேஷன்ஸ் யாராவது வந்திருக்காங்க, ஒரு ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இதை ட்ரை பண்ணலாம். மற்றபடி என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா 129 ரூபா கொடுத்து நம்ம செய்கிறது வந்து நம்மளுக்கு அதிகம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அந்த 129 ரூபா வச்சு நம்ம எல்லாமே தனித்தனியாக வாங்கி செஞ்சோன்னா குவான்டிட்டியும் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ நட்ஸ் அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி செய்யலாம். ஸோ இது வந்து எமர்ஜென்சிக்கு இன்ஸ்டண்ட்டாக யாராவது ரிலேஷன்ஸோ இல்லை பிள்ளைங்களோ ஏதாவது ஆசையாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம செய்யலாம். பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. இல்லை சுகர் எதுவுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. அதில் உள்ள சுகரே போதுமானதாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.